திருமணத்துக்கு பிறகு கணவர் செய்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு பிரியங்கா ரொம்ப எமோஷனலா ஒரு செல்லமான சண்டை ஒண்ண தன் கணவர் வசி கூட போட்டிருக்காங்களாம். அந்த ஒரு தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஆங்கர் பிரியங்கா அப்புறம் டிஜே வசி இவங்களோட திருமணம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது. திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அதே மாதிரி அவங்க ஹனிமூனுக்கு எங்க போக போறாங்க, எங்கெங்கெல்லாம் ட்ரிப் போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திருமணமாகி தன்னோட மனைவி பிரியங்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கணவர் வசி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாவே பிரியங்காவ ஒரு கண்ணீர்ல முழுக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது டிஜே வசி அப்படிங்கிறவரு அப்படி ஒன்றும் பெரிய செட்டில்டு ஃபேமிலி, ஒரு மிகப்பெரிய விஐபி அப்படின்னு சொல்ல முடியாது. பிரியங்கா எப்படி சின்ன திரையில ஒரு செலிபிரிட்டியா வலம் வராங்களோ அதே ஒரு ஃபேம்ல தான் டிஜே வசி இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான பப் அப்புறம் பார்ட்டியில அப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸோட திருமணங்களுக்கு டிஜே பண்ணி கொடுத்திருக்காரு. அது மூலியமா தான் பிரியங்காவுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அவர் சம்பாதிக்கக்கூடிய அவர் சேர்த்து வச்சிருக்கிற சில பொருட்கள் எல்லாத்தையும் தான் பேர்ல இது வரைக்கும் வச்சிருக்காரு. இப்ப திருமணத்துக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் தன்னோட மனைவி பெயர், அதாவது பிரியங்கா பெயருக்கு மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்காராம். திருமணத்துக்கு அடுத்த நாளே தன்னோட மனைவி கிட்ட பிரியங்காட்ட போயிட்டு, நான் இதுக்கு சேர்த்து வச்சது எல்லாமே உனக்காக தான். நான் அது எல்லாத்தையும் நான் மட்டும் வச்சு என்ன பண்ண போறேன்? அதனால நான் சம்பாரிச்சு சேர்க்கக்கூடிய இந்த வீடா இருக்கட்டும், நான் வாங்கின காரா இருக்கட்டும், அதே மாதிரி நான் வச்சுட்ட பணமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தலான்னு இருக்கேன். கண்டிப்பா இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கணவர் வசி சொல்லியிருக்காராம். அந்த இடத்துல பிரியங்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காசு, நகை, பணம், கார், பங்களா இதுக்கு ஆசைப்பட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணனா? கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் என் லைஃப்ல எனக்கு பிடிச்சமான ஒரு நபரை நான் மீட் பண்ணவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நபரா நான் உங்களை பார்த்தேன். காசு, காரு, பங்களா, பணம் இது எல்லாமே என்கிட்டயே இருக்கு. நான் மீடியா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே ஓரளவுக்கு சம்பாரிச்சு நான் செட்டில் ஆயிட்டேன். கடவுள் புண்ணியத்துல ஏதோ ஷோ நிறைய வந்துட்டு இருக்கு. மக்களோட ஆதரவும் இருக்கு. யூடியூப் சேனல் மூலியமாவும் எனக்கு கொஞ்சம் சேலரி வருது. இப்படி இருக்கும்போது நான் திருமணம் பண்ணிக்கிட்டது முக்கியமான காரணமே ஒரு பக்கம் எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் விரும்பக்கூடிய, நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்க. காசு பணத்துக்காகவோ, இந்த கார் பங்களாவுக்காகவோ, நகைக்காகவோ, பணத்துக்காகவோலாம் நான் கல்யாணம் பண்ணல. அதை எதையுமே நீங்க எங்க பேருக்கு மாத்த வேணாம். இதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணல. அதே மாதிரி நீங்களும் அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணல. நம்ம 2 பேர்ல இருக்கக்கூடியது ஒரு அன்பு, ஒரு லவ், ஒரு காதல். இதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம்? நீங்க எனக்கு எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். இனிமே உங்க காசு உங்க பணம், என் காசு என் பணம் அப்படின்னு இல்லாம நம்ம 2 பேருமே ஈக்குவலா சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கலாம். எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான பொறுப்பு. இதுதான் எங்க அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. மத்த பெண்கள் மாதிரியே நானும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு ஹஸ்பண்ட் குழந்தைகளுக்குன்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையை பூர்த்தி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு பிடிச்ச நபரை நான் மீட் பண்ண வெயிட் பண்ணி தான் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நான் உங்களை பார்த்தேன். நம்ம சம்பாதிக்கிறது இனிமே நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்கள் இனிமே பேச வேணாங்கிற மாதிரி ஒரு செல்லமான சண்டை ஒண்ண தன் கணவர்கிட்ட போட்டிருக்காங்களாம். இதை கேட்டதுக்கு அப்புறமா கணவர் வசியே பிரியங்காவோட பேச்சு கேட்டு பிரமிச்சு போயிட்டாராம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.